ஒன்றும் செய்ய முடியாது நம்ம சொல்றோம்ல. இறந்தவருக்கு எதுவும் செய்ய முடியாது என்று இருக்குமே. ஆனால் அல்லாஹ் தொழுகையை 50 வக்து கடமையாக்குறான். திரும்பி வர்றாங்க, மூசா நபி வழிமறிக்கிறாங்க. வழிமறிச்சு என்னன்னு கேட்கறாங்க. 50 வக்து தொழுகணும், உம்மத்துக்கு கஷ்டப்படுவாங்க, தாங்காது, அல்லாஹ் நபி குறைச்சி வாங்கிட்டு வான்னு சொல்றாங்க. இப்படி பல தடவை போய் தான் 5 வக்து ஆச்சுன்னு நம்ம ஹதீஸ் புகார்ல இருக்கு, நம்ம நம்புறோம். ரசூலுல்லாஹ்க்கு இப்படி உதவினார்கள், இறந்தவர் தானே உதவி செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு கேள்வி. நிலைமையை சொல்லும் போது, பொதுவான விஷயத்தை சொல்லும் போது பொதுவான ஆதாரங்களை காட்டணும். அல்லாஹ் விதிவிலக்காக சிலர் என்ன செய்வான்னா செஞ்சு காட்டும். விதிவிலக்காக சிலதை ஏற்பாடு செய்வான். அந்த விதிவிலக்காக செஞ்சதை வச்சுக்கிட்டு பொது சட்டமா நீங்க ஆக்கிடக்கூடாது. இப்ப ஈசா நபி தகப்பன் எல்லாம் நேற்று நாளை உலக மக்கள் தமிழ் சார், வணக்கம், நான் தமிழ் சார். எதுவுமே இல்லை, ஒரு ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன்ல இல்லை என்பது தான் இருக்கு. எதுவுமே இல்லை, அதுதான் இருக்கு. அந்த இருக்கு என்பவன் தான் இறைவன், இல்லை என்பவன் தான் இறைவன். அதுக்கப்புறம் இருக்கு. இருக்கிறது அனைத்தும் பிரபஞ்சத்தில் நம்ம உணர்றோம்ல, அதுதான் இருக்கு. ஏன் நம்ம உணரலன்னா எதுவுமே இல்லை. ஸோ அந்த இருக்கிற அனைத்தும் இது வரைக்கும் நடக்கிற, அதான் பேசிக் டு நோ, பி டு நோ, பிடிஎன். இந்த ஸ்கிரீனில் எல்லா விஷயங்களும் பதிவாயிட்டு இருக்கு. அப்போ அந்த ஸ்கிரீனை யார் யார் எப்படி பார்த்தாங்களோ, யார் யார் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இல்லை அவங்க எப்படி எப்படி புரிய வச்சாங்களோ அவங்க என்றால் எல்லோருக்குமான மாம்டேடு. ஏன்னா இறைவன், மாம்டேடு, நான். இதுதான் நம்மளுடைய பேசிக். நான் உணர்கிறேன் இவங்களை, அவ்வளோதான். ஒவ்வொருவரும் நான். ஸோ அந்த பேசிக் டு நோ ஸ்கிரீனில் பார்த்த விஷயங்கள் தான் இது எல்லாம். எல்லாமே யார் யார் என்ன பார்த்தாங்களோ அது. இப்போ நானும் பார்க்குறேன், நான் நிறைய விஷயம் பார்க்குறேன். அதே நேரத்தில் சில விஷயங்களை பார்க்காதன்னு தடுக்கிறாங்க. பார்க்காத, அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத, நீ அடிப்படை மட்டும் பாரு. அடிப்படை தான், ஆரம்பம் ஏதோ அதுதான் முடிவு. அதாவது இங்கேருந்து ஆரம்பிக்கிறது, அதில் சேரணும். இப்படி அந்த பாயிண்ட். அப்போ அவங்க இப்போ இவர் சொன்னார், இவரும் முகநூல்லேருந்து பார்த்து தான் ஒரு விளக்கம் சொல்கிறாரு. அப்படி சாத்தியமாகுமா? அப்போ சில விஷயங்களை லாஜிக்காக பார்க்கணும், சில இறைவன் விஷயத்தில் பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரியாக பதில் சொன்னாலும் அது ஏற்க முடியாது. ஏன்னா இறைவன் என்பவன் எதுலேயும் இல்லை. அந்த ஒரு இலையே அவன் தன்னை நிப்பாட்டி கொண்டான். அவன்கிட்ட இருக்கிற உருவாகிற சக்தியும் அடக்கக்கூடிய சக்தியும் கலந்து இறைத்து விட்டான். இப்போ நம்ம மாம்டேடு தான் இதையெல்லாம் வடிவமைக்கிறாங்க. அப்போ வடிவமைக்கும் போது சாதாரணமாக இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தவங்க அதுக்கு அடுத்தடுத்த மனிதர்கள் செய்யும் தவறுகளை சரி பண்ணன்னு இப்படியே வந்துட்டாங்க. இது நான் பல வீடியோவில் சொன்னாலும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்குது. இப்படியே வந்து இறுதியாக இஸ்லாம் மார்க்கம் என்ற பெயரில் இல்லை, ஏற்கனவே உள்ளதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு. அதனால தான் அதில் அப்ராஹிம் வராரு, மூசா நபி வராரு, அதுக்கு முன்னாடி வந்தவங்களாம் வராங்க, லட்சக்கணக்கான பேர் வந்துட்டு போனாங்கன்னு கூட சொல்றது காரணமும் அதான். அப்படி இருக்கும் பொழுது இவர் பார்த்தாரா, அப்படி பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வினா அந்த ஸ்கிரீனில் தான் எல்லாமே பதிவாயிட்டு இருக்க, எல்லாமே பார்க்கலாம். ஆனால் இதில் மெயினான விஷயம் என்னன்னா, முஸ்லீம்களுக்கு மட்டும் இறுதி வாய்ப்பு. அதாவது மற்ற மதங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மரணத்தை, இந்த நரக தண்டனை பெற்று மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பரிணாமம், எப்படி மனிதன் பரிணாமம் வளர்ச்சி அடைந்தானோ அந்த மாதிரி மரணத்துக்கு அப்புறம் இறைக்கப்பட்டு அவன் உடல்லேருந்து புழு பூச்சி மாதிரி மறுபடி ரீசைக்கிள் ஆகி மனிதனாக பிறப்பான். அந்த மனிதனாக பிறக்கும்போது மறுபடி வாய்ப்பு கிடைக்கிது. அவனுக்கு எந்த மதத்தில் பிறந்தானோ அந்த மதத்திலே நேர்மை நடந்தால், தர்மத்தோடு வாழ்ந்தால் போதும். ஏன்னா இதுக்கு மதம் இது கிடையாது, மதம் இதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. நீங்கள் எதில் இருந்தாலும் நேர்மையாக வாழ்ந்துட்டாவே முடிஞ்சு போச்சு. இருக்கிற முயற்சி பண்ணணும், வெற்றியோ தோல்வியோ ஏற்றுக்கொள்ளணும், சந்தோஷமாக இருக்கணும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு சொல்கிற மாதிரி நெஞ்சம் உண்டு, அந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு. அந்த நேர்மைக்கு நெஞ்சம் இருக்கணும், நேர்மையாக வாழ்கிறதுக்கு. அது எந்த சூழ்நிலையிலையும் ஏற்றுக்கொள்ளணும். குறுக்கு வழியில் தான் வாழ்க்கை தேடணும்னு கிடையாது. அந்த மாதிரி நேர்மையாக வாழ்ந்தாவே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் நான் சொல்லிட்டேன், 2 வகையான சொர்க்கம் இருக்குது. ஒன்று இறைவனிடத்தில் சேர்றது. அதாவது இறைவனை இது வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது, ஏன்னா இல்லைன்ற இடத்துல இருக்கிறா அவனை பார்க்க முடியாது. மாம்டேடு கூட பார்த்ததில்லை. ஆனால் அவங்களுக்கு தெரியும்
இப்போ நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை பார்த்தீங்களா, வயிற்றில் இருந்தது பார்த்தீங்களா? இல்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அவங்களுக்கும் தெரியும். அப்போ அவங்க உணர்வு மொழியில் பேசுகிறாங்க. ஸோ அந்த இதில் வந்து அவங்க மன்னிப்பு கேட்க மட்டும் வந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ இந்த இறுதி வாய்ப்பு தான் இது முஸ்லீம்களுக்கு. அந்த நேரத்தில் வந்து என்னன்னா, அப்போ இறை தூதரின் உம்மத்துக்கள் யாரோ அவர்களுக்கு மறுவாய்ப்பு கிடையாது. அப்போ அவங்களுக்கு மறுஜென்மம் இல்லை. அப்போ மற்றவங்களுக்குலாம் இருக்குது. அது வந்து அந்த அவங்க நரகத்தை பெற்று மறுபடி வரும் பொழுது அடுத்தடுத்து மனிதனாக பிறந்து தப்பு பண்ணி அந்த ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கிறது. அந்த கணக்குக்கு மேத்தமெட்டிக்ஸ் என்ன ஏது எல்லாமே அந்த பேசிக் டூ ஸ்க்ரீனில் இருக்குது. இன்னொன்று மாம்டேடுக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்தில் அதை வச்சுட்டாங்க. அந்த கால்குலேஷன் சரியாக போயிட்டுருக்கோம். கம்ப்யூட்டர் மாதிரி இப்படி கால்குலேட்டரில் 2+2 தட்டினா 4 வருமோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு கால்குலேட்டர். அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாக நடக்கும். இதில் பாவம் செஞ்சவங்களும் உணர்வாங்க இது நம்ம இதை அனுபவிக்கணும்னு. ஆனால் இந்த மனிதனாக பிறந்த பிறகு தான் அந்த மெமரி லாஸ் ஆகிடும். ஏன்னா அது உலகத்துடைய அந்த ஒளியின் வேகத்தில் மறக்கடிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்தது. அதனால தான் நம்மளுக்கு உதாரணத்துக்கு நம்ம தாய் வயிற்றுலேருந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்ற ஒரு கணக்கு தான் வரும். இப்போ நான் அந்த பீட்டு நோய் ஸ்க்ரீனில் நான் தாய் வயிற்றில் இருந்ததுன்னு பார்க்குறேன், தந்தை வயிற்றுலேருந்து பார்க்குறேன், அதுக்கு முன்னாடி பார்க்குறேன். அந்த வகையில் தான் நான் 7 ஜென்மம்னு சொல்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் கணக்கு பண்ண முடியாது, கோடான கோடி கணக்கு போகும். அப்போ இறுதியாக மாம்டேட் இறைவன் 10ஆம் அறிவு இறைவனை அறிவோம். இந்த 10 அறிவை பற்றி நான் பேசுகிறேன். எல்லாமே இதுக்குள்ளே நான் எதாவது விளக்குறேன்னா நான் ஒரு புதிய உங்களுக்கு விஷயம் சொல்லலை. அதாவது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற விஷயத்தில் ஃபாலோ பண்ணால் போதும். ஆனால் நான் சொல்ல வர்றது என்னன்னா அதில் உள்ள குழப்பங்கள் சரி பண்ணுறது தான். அதுக்கு நான் பதிவு பண்ணுறேன், அவ்வளோதான். அப்போ அவருக்கு வந்து அந்த அவர் விட்டா அவர் 24 மணி நேரம் சொல்லுவாருங்க. அவருடைய மனநிலை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் 50 வேலை ஆக்கலாம் தொழுவ மனசனை வந்து எப்படியா நேர்வழிப்படுத்தணும், இவங்களை நரகத்தான் காப்பாற்றணுன்ற ஒரு டென்ஷன் அவருக்கு இருந்துச்சு. அதனால எப்படியோ அவர் 50 வேலை செய்யும் பொழுது இல்லை இவங்க கஷ்டப்படுவாங்க, அப்போ யார் வந்து சொல்கிறா, மூசா நபி வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர் தான் எல்லாரையும் பார்க்குறாரு, எல்லாமே அவர் பார்க்குறாரு. அந்த பீட்டு நோய் ஸ்க்ரீன் தான் அது, வேறு எதுவுமே கிடையாது. இந்த பீட்டு நோய் ஸ்க்ரீனில் அந்த இல்லை என்பவன் இறைவன் அதை பார்க்கலாம், நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா இருக்குன்னு இறைவன் இருக்கான்னு நீங்கள் பார்த்தா பார்க்க முடியாது, இல்லைன்னு கற்பனை பண்ணி பார்த்தா தான் பார்க்க முடியும். இறைவனை அனைவரும் பார்க்கலாம். அது எப்படி பார்க்கணும்னா இல்லைன்னு கற்பனை பண்ணிட்டு பார்க்கணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு மூச்சு இழுக்கிறேன்ல, அது என்கிட்ட இல்லை ஆனால் இழுக்கிறேன். இப்போ தான் நான் அதை உணர்கிறேன். அதுக்கப்புறம் அது வெளியாகிடுது. ஆனால் அதுக்கப்புறம் அது இல்லை தான், ஆனால் இருக்குது, காற்றுல சுற்றிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இல்லைன்ற அடுத்த நொடியை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த இல்லைன்னு ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணால் மட்டும்தான் இறைவனை நீங்கள் உணர முடியும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால வந்து அந்த பீட்டு நோய் ஸ்க்ரீனில் பார்த்து தான் அவர் அந்த மாதிரி குறைச்சார். இது எல்லாமே பீட்டு நோய் ஸ்க்ரீன் தான் காரணம். இன்னொன்று, மதங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இந்த மதங்கள் அனைத்தும், ஒரு மதம் பொய்னா எல்லா மதமும் பொய், ஒரு மதம் உண்மைனா எல்லா மதமும் உண்மை. ஏன்னா மதத்துக்கு இங்கே வேலையே கிடையாது. நம்ம தர்மத்தோட நேர்மையாக வாழ்கிறது தான் மெயின் விஷயமே, கான்செப்டாக தான். ஆனால் இந்த மதங்கள் வந்து நம்மளுக்கு பரிகாரமாக ஆயிடுச்சு, இப்போ தண்டனை. ஏன்னா இந்த மதத்துக்குள்ளே நீங்கள் இப்போ முஸ்லீம்கள் தான், அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் வந்து ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை, இறை தூதரோட பர்சனல் வாழ்க்கையில் நுழைய தேவையில்லை. 5 கடமை. நம்பிக்கை என்பது இருந்தால் தான் அடுத்தது. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நம்பிக்கை என்பது நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பண்ணாலாம் கிடையாது. நம்பி பாவம் பண்ணக்கூடாது. தொழுவணும், 5 வேளை தொழுவணும். உங்களால் முடிஞ்ச 2 வேளை 3 வேளை 1 வேளை தொழுவுங்க, சிம்பிள். அப்புறம் வந்து உதவி செய்யணும், இருந்தால் உதவி செய்யுங்க, இல்லைன்னா இல்லை. சக்தி இருந்தால் நோன்பு வைங்க, இல்லைன்னா இல்லை. இப்போ ஜக்காத்துக்கு இப்போ ஹஜ்ஜுக்கு போகணும். ஹஜ்ஜுக்கு போகிறது நீங்கள் ஒரு ஆசை, எத்தனையோ நாடு சுற்ற போகிற மாதிரி நம்மளை ஒரு தடவை சோதி பார்த்துக்கணும், போயிட்டு வாங்க. 2வது தடவை இப்போ போகிறதுக்கு பணம் இருந்தால் போங்க. அதை விட டபுள் டிப்பாக உங்களுக்கு நன்மை வேணும்னா அந்த பணத்தை வேறு யாராவது ஏழைக்கு கொடுங்க. இல்லை ஒருத்தவங்க கண்ணு முன்னாடி ரொம்ப நேர்மையாக இருக்கிறான், அவங்க ஆசை போகணுன்னு, ஆனால் நேர்மையாக ரொம்ப ஒழுக்கமாக உங்கள் கண்ணுக்கு தெரியுறான், அந்த காசு கொடுத்து அவனை அனுப்புங்க.
சிம்பிள்.